இந்த தவறுக்கு காரணம் யார்? நாட்டை ஆண்டவர்களா? கால் நூற்றாண்டுக்கு மேலாக இந்த சிக்கல் இருக்க காரணம் யார்? நாட்டை ஆண்டவர்களே பொறுப்பேற்கணுமா? ஐயா கருணாநிதியா? ஐயா ஸ்டாலினா? ஐயா எம்ஜிஆரா? அம்மையார் ஜெயலலிதாவா? ஐயா எடப்பாடியா? இல்லை. ஒரு அதிகாரம், ஒரு ஆட்சியாளன் தவறான ஆட்சியை செய்கிறான் என்றால் அதற்கு அந்த ஆட்சியாளனை பொறுப்பேற்க முடியாது. அந்த ஆட்சியை நிறுவிய மக்கள் தான் பொறுப்பாளர்கள் என்கிறான் ஆபிரகாம் லிங்கன். அதனை புரிஞ்சுக்க. தவறை செய்தவனை தண்டிக்காது, அவனை தோற்கடிக்காது, வீழ்த்தாது விட்டது யாரோட பிழை? உன்னுடைய பிழை. நீதான் பட்டறையில் வைத்து இரும்பை அடித்து அருவாவை செய்தாய். அருவாளை செய்து அவன் கையில் கொடுத்தாய். இது வெட்டுதா இல்லைன்னு என்னை வெட்டிப்பார் என்று நீதான் சொன்னாய். அவன் வெட்டி எட்டு விளையாடுகிறான். இவ்வளவுதான். எந்த அதிகாரம் உன்னை வஞ்சிக்கிறது? எந்த அதிகாரம் உன் கல்விக்கு தகுதியான வேலையை தர மறுக்கிறது? எந்த அதிகாரம் ஊழல் லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு உன் வேலையை தர மறுக்கிறது? தெரிந்தும் நீ ஏன் அந்த அதிகாரத்தை தொடர்ந்து நிறுவினாய்? இது யாருடைய தவறு? யாருடைய தவறு? கற்றவர்கள் தானே மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். ஆனால் கற்றவர்கள் எல்லாரும் விலகி நின்றீர்கள். தீமைக்கு, அநீதிக்கு தொடர்ச்சியாக துணை நின்றீர்கள். அதனால் பிரச்சனை உங்களுடைய பிரச்சனையே உங்களால் தீர்க்க முடியவில்லை. இதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. மக்களின் பிரச்சனைகளை அதிகாரம் கவனத்தில் எடுக்காத போது அதிகாரத்திற்கு மக்களே பிரச்சனையாக மாற வேண்டும். அப்போதான் என்ன பிரச்சனைன்னு கேட்க வருவான். இப்ப அதனால என்ன? அதனாலதான் இந்த பிரச்சனையை பிரச்சனையாக மாற்றுவதற்கு உங்க மகன் இந்த பெரம்பலூர் மண்ணிலே வந்து நின்று பிரச்சனைடாது. என்ன பிரச்சனை? இந்த ஊர்ல பேசிட்டு அப்படி விட்டு போயிருவேன் நினைக்காத. ஒவ்வொரு நாளும் பேசுவேன். இது எப்படி சரி செய்ய முடியும்? யாரு சரி செய்ய முடியும்? நீ செஞ்சா நன்றியுமே வாழ்த்துவேன், செய்யலைன்னா நான் வந்து சரி செய்வேன். அவ்வளவுதானே. அந்த நம்பிக்கை, இந்த உறுதியில தான் இந்த களத்துல நின்று கொண்டிருக்கிறோம்.